ஹைஸ் நஜசோனம். இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகவா லாரன்ஸ் நடிச்ச புல்லட் படத்தோட டீசர் வந்து வெளியா இருக்குது. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகவா லாரன்ஸோட சொந்த தம்பி எல்வி லாரன்ஸும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்துல இவங்களுடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தோட கதை என்ன? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தருவீங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த படத்துல எல்வி லாரன்ஸும் நடிகை வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷாலி ராஜ் அவங்க தான். சரியா? இவங்க 2 பேருமே டீப்பா லவ் பண்றாங்க. வைஷாலி ராஜ் வந்து சொல்றாங்க, "நான் சின்ன வயசுல ஆசைப்பட்டது எதுவுமே நடந்தது கிடையாது. பட் நான் உன்ன இழக்கிறதுக்கு விடமாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல சீன்ல சொல்றாங்க. சரியா? 2 பேருமே டீப்பா லவ் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, வைஷாலி ராஜ் வீட்ல வந்து தெரியுது. நடிகை வீட்ல தெரியுது. அப்ப நடிகை வீட்ல என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒத்து வரல. எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப இவங்க 2 பேருமே டீப்பா லவ் பண்றதுனால என்ன பண்றாங்கன்னா, ஓடி போயிரலாம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஓடி போறாங்க. ஓடி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லட்ல ஓடி வராங்க. சரியா? புல்லட்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன பண்றாங்க, ஆக்சிடென்ட் பண்ணி இவங்கள வந்து சாகடிக்கிறாங்க. வைஷாலி ராஜ் வந்து லாரி டயருக்கு அடியில போய் வந்து இறக்குறாங்க. அடுத்தது வந்து அவங்க லாகவா லாரன்ஸோட தம்பி எல்வின் லாரன்ஸ் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து இடிச்சு இறக்குறாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புல்லட் அதாவது அவங்க புல்லட்ல தான் மெயினா இருந்து லவ் பண்றாங்க. அதான் கான்செப்ட் சரியா? அந்த புல்லட் இனி என்ன ஆகும்? இனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். சரியா? அங்க போய் ஏன்னா அது வந்து ஒரு குடோன்ல வச்சிருக்காங்க. அந்த குடோன்ல வச்சிருக்கிற மாரி காட்டுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் வந்து அந்த குடோன ஓப்பன் பண்றாங்க. அந்த பைக்க தொட்டிருப்பாங்க. சரியா? ஏன்னா ராகவா லாரன்ஸ் வந்து காவல்துறை அதிகாரியா வந்து பணிபுரியிறாங்க. சரியா? அப்ப அந்த பைக்க தொட்டிருப்பாங்க. அந்த பேய் வந்து லாரன்ஸ்க்கு மேல வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ராகவா லாரன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் அதாவது அந்த பொண்ணு இறந்தாங்க. அந்த பொண்ண சாகடிச்சாங்கல்ல, அவங்கள வந்து பழி வாங்குறாங்க. ஒவ்வொருத்தங்கள வந்து பழி வாங்குறது மாரி இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்குது. சரியா? இந்த படத்தோட கதை இதுதான். இதுல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க, அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்ப்போம். முதல்ல லாகவா லாரன்ஸ் பத்தி பார்ப்போம். லாகவா லாரன்ஸ் வந்து சொல்லவே வேண்டாம். அவங்க வந்து வேற லெவல்ல மாஸான ஒரு ஆக்டர். இந்த படத்துல அவங்க எப்படி அவங்களோட ஆக்டிங் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட் புகுந்தா எப்படி இருக்கும் அவங்க உடம்புக்குள்ள, அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட் இருந்துச்சு. நார்மலாவுமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் கிரியேட்டிவா சூப்பரா பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷனுக்கும் சொல்ல வேண்டாம். போலீஸ் கெட்டப்ன்னு சொல்லும்போது இன்னும் வேற லெவல்ல இருந்துச்சு சரியா? அப்புறம் வந்து இந்த ஃபீல் பண்ற சீன்ஸு, ஒருத்தங்களுடைய ஸ்டோரிய கேட்கறது, அப்புறம் வந்து ஒருத்தங்களுடைய இவங்க டெத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து தேடுறது, இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரியலா பண்ண மாரி இருந்துச்சு. சொல்லப்போனா இந்த படத்துல அவங்களோட டான்ஸ் கண்டிப்பா மாஸா இருக்கும். வேற லெவல் இவங்களோட ஆக்டிங்கே பிச்சு உதறிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு லாகவா லாரன்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்லே அதாவது தமிழ் சினிமால என்ன படத்து மூலமா அறிமுகமானாங்கன்னா, அமர்க்களம் படத்து மூலமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு தான் வந்தாங்க. அப்புறம் ரீசென்ட்டா கொஞ்ச நாளாவட்ட அந்த பேய் படங்கள் நடிக்கிறத வந்து ரொம்ப ஒரு இதாவே வச்சிருந்தாங்க சரியா? அது ஏன்னா அது அவங்களுக்கு வந்து சூட் ஆயிட்டு. ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சு. காஞ்சனா அந்த மாதிரிலாம் படங்கள் நெறைய பார்த்துருப்பீங்க. அதுலயுமே வேற லெவல்ல குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கடைசியா இந்த இந்த புல்லட் படத்துக்கு முந்தின படம் வந்து கடைசியான படம் வந்து ருத்ரன் படத்துல நடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து புல்லட் படத்துலயும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆக்ஷன் சொல்லவே வேண்டாம். வேற லெவல் அவங்களுடைய கெட்டப்ஸ்லருந்து எல்லாமே சூப்பரா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, இனி அடுத்ததா லாகவா லாரன்ஸோட தம்பி. சரியா? எல்வின் லாரன்ஸ். எல்வின் லாரன்ஸ் வந்து இந்த படத்துல அதாவது இதுதான் இவங்களுடைய முதல் படம். இந்த படத்துல தான் நடிகராட்ட அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதுலயாவது வந்திருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்திருக்காங்க. லாகவா லாரன்ஸ் வந்து ஒரு பாட்டுல அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. அது என்ன படத்துல உள்ள பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சனா படத்துல உள்ள பாட்டு. அதுல வந்து இதான் என் தம்பின்னு சொல்லிட்டு அறிமுகம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஒவ்வொரு சீன்லயும், ஒவ்வொரு பாட்டுகள்லயும் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா படமாட்டு எந்த படமும் நடிச்சதே கிடையாது. நம்ம இதுவரைக்கும் அவங்கள வந்து எந்த படத்து மூலமா பார்த்ததும் கிடையாது. இவங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்ஷன் வந்து பஞ்சமே கிடையாது. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆ லவ் சீன்ஸும் சரி, லவ் பண்றது சரி, அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட எப்படிலாம் பேசுறது சரி, அப்புறம் ஆக்ஷனையும் சரி, எல்லாமே வந்து வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. லவ் சீன்ஸ்லாம் வேற லெவல்ல பக்கா தான். அவங்க தம்பிய வந்து சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு ஆக்டிங், கெட்டப்ஸ் எல்லாமே சூப்பரா குடுத்துருந்தாங்க. அடுத்ததாட்டி இந்த படத்துல யார் கதாநாயகியா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷாலி ராஜ். இந்த படத்துல அவங்க கதாநாயகியா நடிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஆக்டிங் எப்படி இருந்து பார்க்கும்போது
ஒரு புது நடிகை மாரி தான் இருந்தாங்க. அவங்களுடைய ரோல்ஸ் அதாவது ரொம்ப காட்டல. சரியா? டீசர்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சிருந்தாங்க. அவங்களுடைய ஆக்டிங் சூப்பரா இருந்து லவ் பண்றது, ஃபீலிங்கா பேசுறது அதெல்லாம் வந்து அழகா காமிச்சிருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த ஆக்சிடென்ட்டுமே ஒரு ரியலா எப்படி காட்டுவாங்களோ, அந்த மாதிரி ரியலா இந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க. பட் ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. சரியா? ஒரு கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ரியல் கதை எப்படி இருக்குமோ, அதே மாதிரி அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நெறைய படங்கள்ல வந்து ஒவ்வொரு மொக்கையாட்டு சீன்ஸ் சின்ன சின்ன சீன்ஸ் மொக்கையா வச்சிருப்பாங்க தான். பட் இந்த படத்த பார்க்கும்போது மாஸா வேற லெவல்ல தான் இருந்துச்சு. இந்த டீசரே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா இனி அடுத்து ட்ரெய்லர் வரும். ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் வந்து படம் வரும். படத்தெல்லாம் சொல்ல வேண்டாம். கண்டிப்பா வேற லெவல்ல மாஸா தான் இருக்கும். அடுத்ததாட்டு இந்த படத்துல யாரெல்லாம் இன்னும் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தெலுங்கு நடிகர் சுனில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் சிங்கம்புலி, அப்புறம் டிஸ்கோ சாந்தி அவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல நெறைய நடிகர்கள்லாம் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. சரியா? இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாரு? இயக்குனர் யாரு? எந்த நிறுவனம் தயாரிக்குது? ஒளிப்பதிவாளர் யாரு? இது எல்லாமே நம்ம பார்ப்போம். சரி, இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னாச்சி பாண்டியன். தயாரிப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையேசன். தயாரிப்பு நிறுவனம் எந்த நிறுவனம் தயாரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டார் கிரியேஷன். இசையமைப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் சி.எஸ். இவங்க தான் இசையமைப்பாளர். ஆ இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துல முக்கியமா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து, நார்மலாவே ராகவா லாரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? இருந்தாலுமே எதனால அதிகமா பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா கொஞ்ச காலமாவே அவங்க வந்து இந்த கோஸ்ட் படங்கள வந்து அதிகமா வந்து எடுக்குறாங்க. அதுல வந்து அவங்களுடைய ஆக்டிங், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காவல்துறை அதிகாரியாட்ட தான் நடிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறது. அதாவது இந்த டெத் ஏன்னா கோஸ்ட் சீன்ஸ் அப்படியே படங்கள் எடுக்கும்போது, கண்டிப்பா காவல்துறை அதிகாரியாட்ட தான் இவங்களுக்கு வந்து சூட் ஆகும். ஏன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது சர்ச் பண்ணும்போது, அவங்களுடைய கோஸ்ட் வந்து அவங்க உடம்புக்குள்ள புகுந்து விளையாட்டு காட்டுற மாதிரி இந்த படத்த வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய படங்கள பார்க்கும்போது, கோஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதாவது அந்த கோஸ்ட் என்னென்ன ஆசையில வந்து இறந்திருக்குமோ, அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்றது மாரி தான் எல்லா படமும் அமைஞ்சிருக்காங்க. காஞ்சனா படத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய படங்கள் வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கும். பிடிக்காதவங்களுக்கு யாருமே கிடையாது. ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். மாஸா இருக்கும். அதாவது எப்பவுமே ஃபன் படம் வந்து பார்க்க முடியாதுல்ல. அதே மாதிரி ராகவா லாரன்ஸ பொறுத்தவரைக்குமே வந்து ரியலாட்டு ஒரு கோஸ்ட் படத்துக்கு வந்து தான் சூட்டபிள் ஆவும். அதே மாதிரி அவங்க வந்து அந்த அளவுக்கு மாஸ் குடுப்பாங்க. ஒரு படம் வந்து எடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைம் எடுத்துனாலும் எடுப்பாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடணும் அப்படின்னு நெனச்சு, நுணுக்கமா ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொன்னா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட டான்ஸ் ஸ்டைலும் பார்க்கும்போது ஒவ்வொன்னும் வித்தியாசமா இருக்கும். நெறைய பாட்டு ஹிட் குடுத்துருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்டெப்புக்காகவே நெறைய பாட்டுகள் ஹிட் குடுத்துருக்கு. இந்த டீசர்ல வந்து டான்ஸ பத்தி எதுவுமே காட்டல. பட் இருந்தாலும் ட்ரெய்லர்ல காட்ட வாய்ப்பு இருக்குது. பட் இவ என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. ராகவா லாரன்ஸோட டான்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். மத்தபடி இந்த படங்கள்லாம் அதிகமா நடிச்சுட்டு வராங்க. இந்த படமும் ஒரு கோஸ்ட் சார்ந்த படம் தான். இருந்தாலும் இந்த படத்துல வந்து வேற லெவல்ல டீசரே அந்த அளவுக்கு அமர்க்களமா இருக்குது. கண்டிப்பா இந்த படத்த வந்து எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். 100% சொல்வேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாருக்கெல்லாம் ராகவா லாரன்ஸ் பிடிக்கும்? உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த டீசர பார்க்காதவங்க போய் டீசர பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ட்ரெய்லர் கண்டிப்பா வரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, அதையும் பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.